அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 ரிஷப லக்னம் மற்றும் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம் மற்றும் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேச்சற்ற செயலால் எல்லாம் வரும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பேச்சற்ற செயலால் எல்லாம் வரும் நேரம். இப்போ இந்த தலைப்புல இருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். வாயை மொழியன், வாய் வழியாக தான் பிரச்சனை வருது. அதை இந்த மாதம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒத்த வார்த்தை 2 வார்த்தையில் முடிச்சிடணும். அப்படி ஒரு ஐடியா பண்ணிக்கணும். அப்படி இருந்தீங்க எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எது எது தேவையோ நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக இருக்கும். ஏன் அதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னத்திலேயே செவ்வாய் 21/6/2026 அன்று லக்னத்துக்கே இடப்பயிற்சி ஆகிறார். 7-12 குடையவன். செவ்வாயினாலே மோடு முட்டிக்கோள், டப்புன்னு உணர்ச்சி வசப்படுற மாதிரி வரும். அவர் ஒண்டியா 2ல் வேற சூரியன். உள்ளுக்குள்ளேயும் கொதிநிலை இருக்கும், வெளியிலையும் சுல்லுன்னு பேசுவீங்க, திமிரா பேசுவீங்க, ஆணவம் அகங்காரமாக பேசுவீங்க. புதன் அங்கே இருக்கார் அதிர்ஷ்டத்தை கொடுக்க. ஆணவம் அகங்காரமாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கல். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அதிர்ஷ்டம் மத்தியில் கிடச்சிரும், நல்லது நடந்துடும். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் சூரியன் யார், உங்களை விட பெரிய ஆட்களை குறிக்கும். தந்தை போன்று உள்ளவர்கள், பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள், ஊர் பெரிய மனுஷன் மாதிரி, அது மாதிரி ஆளுங்கள்கிட்ட பகை வர்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா திமிரா பேசுனீங்கன்னா இவனுக்கு இவ்வளோ திமிரு வருது, கொஞ்சம் வளரவுமே கொஞ்சம் இது பண்ணவுமே எவ்வளோ திமிரு பற்றி அவனுக்கு அப்படின்னு. ஏன்னா உள்ளே இருக்கிற செவ்வாய் அப்படி பேச வைக்கும், அதற்கேற்ற சூழலை ஏற்படுத்தும், சூழல் அப்படி நிர்பந்திக்கும். அதனால் விரயத்தை தான் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் பேச்சை குறைக்கணும், செயலில் ஒண்டி இறங்கணும். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான இந்த சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப வாயை மூடிட்டு முயற்சி பண்ண வேண்டியதுதான், செயலில் இறங்கிட வேண்டியதுதான். ஏன்னா 3லையும் அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். யார் குரு? 8-11 குடையவன். எதிர்பாராத லாபத்தை உங்கள் முயற்சிகள் வழியாக கொடுக்குறவன். 8 குடையவன் 3ல் இருக்கிறப்ப பயம் வரும். செய்யலாமா வேணாமா, தேவையில்லாமல் சிக்கலோ. ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் 6ஆம் இடத்ததிபதியாக போகிறார். ஆக 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி 3ல் இருக்கிறப்ப பயம் வரும், முயற்சிகளில் ஒரு தடை சிக்கல் வரும். அதனால தான் நீ பேசவே கூடாது. பேசுனாதான் பிரச்சனை. நம்மளால் முடிஞ்சது செஞ்சிருவோம். ஏன்னா அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். அது நான் பல வீடியோஸில் சொல்லுவேன். ஒரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஒரு கோள் இருக்குன்னா அது பெருசாக கெடுக்காது. அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும், ஓரளவு செய்யும், பெருசாக கெடுக்காது. அதற்கு மாறாக நற்பலன்களாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்களே கம்ஃபர்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, ரிலாக்ஸாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, நிறைய பணம் இருக்குது, நல்லா சாப்பிட்ருக்கீங்க குவாலிட்டியாக, அப்படி இப்படி இருக்கிறப்ப யாராவது சூழல் மற்றவங்க வெறுப்பேற்றினா கூட ஈஸியாக டேக் இட் ஈஸின்ட்டு போவீங்க. ஐயோ பாவம் அவன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை தானே கொடுக்க முடியும். ஈஸியாக போயிடுவீங்க. அவனை நினச்சி பாவப்பட்டுட்டு இது பண்ண மாட்டீங்க. இதே நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிடல, டென்ஷனாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்லாம் இருக்கிறப்ப எரிச்சல் தான் வரும். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிறது தானே கொடுக்க முடியும். அதனால தான் பேச்சு வரக்கூடாது, செயலில் ஒண்டி காரியத்தை. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பயப்படவே மாட்டீங்க. இந்த நிபுணத்துவ யோகமும் வெளிப்படும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாங்க திமிருக்கு பதிலாக ஒரு 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 ஆத்தன்டிகேட்டடாக ஒரு ஸ்ட்ராங்காக அந்த அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி உள்ள ஆளாக, அது மற்றவங்கள வெறுப்பேற்றாதபடி நிபுணத்துவமாக இருக்கும். திமுறா பேசுகிறான்னு சொல்கிற மாதிரி இருக்காது. அதனால் தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்கள். அப்போ தான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். உங்களுக்கு முழு சுபரான புதன் 2-5 குடையவன் ஆட்சியாக இருக்கான், பக்கவாக இருக்கு, அதிர்ஷ்டம் வரும். ஆனால் ஒரு 2 days தான் அவர் ஆட்சியாக இருக்கார். அப்புறம் அவரும் 3ஆம் இடம் போகிறார். அதனால தான் பேச்சே இருக்கக்கூடாது, பேசாமல் காரியத்தை பார்க்கணும்.
சூழலுக்கு ஏற்றபடி என்ன செய்ய முடியுமோ செய்யணும் தைரியமாக. அந்த தைரியம் எப்போ வரும்? மெடிடேட் பண்ணால் தான் பயம் போகும். தியானம் பண்ணால் தான் கடவுள் இருக்கார். நம்ம கரெக்டாக இருக்கோம்ல, கரெக்டாக செய்கிறோம்ல, நியாயமாக இருக்கோம்ல, ஏமாற்று வேலை திருட்டு வேலை எதுவும் இல்லை. அப்புறம் என்ன, கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் கொடுப்பார் அப்படின்ட்டு கேஷுவலாக செய்வீங்க. இல்லாட்டி பயப்படுவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல 8 கூடையவன் இருக்கான்ல, பயம் வரும். ஆஹா, பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு நினச்சி செய்கிறோம், சொதப்பிடுச்சுன்னா அப்படின்லாம். ஏன்னா 8 கூடையவங்கிறப்ப இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா மாற்றி நடக்கும்ன்றங்க. அதையும் பார்க்கணும். ஆக்சிடென்டலாக இதான் நடக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறவர் கிட்டத்தட்ட 5-7 வரைக்குமே 3ஆம் இடத்துல இருக்கார். அது ஓரளவு ஒரு பயம் இருந்தாலும், குழப்பம் இருந்தாலும், தன்னம்பிக்கையில் ஒரு குறைபாடு வந்தாலும், இந்த குரு உச்சமாக இருக்கிறதால ஓரளவு லாபம் வந்து ஓரளவு பங்குகள் வந்து தைரியம் வரும். 5-7க்கு அப்புறம் 4ஆம் இடம் போகிறப்ப பக்கவாக இருக்கு. ஆனால் எதிர்பாலினர் வகையில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே 4ல் கேது இருக்கார். சுக்கிரன் கேதுவோடு இணைகிறப்ப நீங்கள் சும்மா இருந்தாலும் எவ்வளவு கவர்ச்சி காட்டி உங்களை கெடுக்க பாப்பாப்புல. அதே மாதிரி வயசு வருஷா தான். பெண்களாக இருந்தால் எவனாவது கவர்ச்சி காட்டி உங்கள் மனசை கெடுக்க பார்ப்பான். அவன் ஒழுங்கற்ற ஆளாக இருப்பான். இது மாதிரி பண்ணுறவன் நல்ல ஆளா, இது மாதிரி பண்ணுறவன் நல்லவளா, அதை பார்த்துக்கணும். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் சுக்கிரன்கிறப்ப சுகம். 4ஆம் இடம் சுகமான சுகத்திற்குரிய இடம். அங்கே இருக்கிறப்ப சுகக்கேடுகள் வரும். ஒழுங்கற்ற ஆளோட இது பண்ணிங்கன்னா ஒழுங்கற்ற பிரச்சனைகள் தானே. தப்பான ஆள்னா ஏதாவது வியாதி சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். நிம்மதி சந்தோஷம் போகும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். பேச்சு கண்ட்ரோல் வரும். இந்த மாதிரி சபலங்கள்லாம் வராது. இல்லாட்டி 4ல் உள்ள கேது குழப்பி விட்டுருவார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா 10ல் உள்ள ராகு புதுசாக வித்தியாசமாக தொழிலில் வேலையில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு லாபம் பெரிய அளவுக்கு நன்மையை பார்ப்பீங்க. ஏன்னா 9-10 கூடையவன் 11ல் இருக்கான். சூப்பராக இருக்கும். லாபங்கள் சும்மா கிடைக்காது, பாப்புலராக வெளியில் தெரிகிற மாதிரி. ஏன்னா 9-10 கூடையவன் தர்ம கர்மாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக அப்படி ஒரு பாப்புலாரிட்டியும் கொடுப்பார், பெரிய அளவுக்கு லாபத்தையும் கொடுப்பார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டா தான் இந்த ராகு புதிய டெக்னாலஜி புதிய விஷயங்கள் புதிய இதிலெல்லாம் நீங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, இல்லை வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்களோட இணைந்து செயல்படுவது, அவங்கெல்லாம் பார்ட்னராக வர்றது, இப்படிலாம் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் குழம்புவீங்க. புதிய ஆள் புதிய நபர் லேட்டஸ்ட் டெக்னாலஜினா அறிவு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி குழம்புனீங்கன்னா வம்பு இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு வம்புப்பா, ட்ரெடிஷ்னலாக இருந்துக்குவோம் அப்படின்னீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறத நீங்கள் தடுத்துக்கிறீங்கன்னு. பேசவே கூடாது, அமைதியாக என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். அப்போ தான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கு அந்த புதன் இருக்கார். அவர் 22/6/2026 ஒரு 2 டேஸ்லேயே 3ஆம் இடம் போனாலும் 2 குடையவன் 5 குடையவன் 3ல் இருக்கிறப்ப உங்கள் முயற்சிகளில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தன வருவாயும் பெயரையும் கொடுப்பார். பேர் கிடைக்கும். அது மெடிடேட் பண்ணாதான் அது கிடைக்கும். இல்லாட்டி 8 குடையவனோட சேர்றப்ப மாற்றி மாற்றி செய்கிற மாதிரி ஐயோ பாவங்கிற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை. ஏன்னா குருக்கும் புதனுக்கும் ஆகாது. இந்த சுக்கிரன் 5-7க்கு அப்புறம் 4ஆம் இடம் போகிறது சூப்பர்னு எதிர்பாலினர்கிட்ட கவனம் இருக்கேன். எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கணும். என்னுடைய இதை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்காமல் ஒரு ஃபீல் பண்ணிங்க மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த இது வரும். அது மாதிரி சூழல் வர்றப்ப விழிப்புணர்வு வந்துடும். சொன்னார்ல அப்படியே சபலத்தில் அப்படியே ஜாலியில் சுகத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. இந்த புதனும் 30/6/2026 அன்று வக்ரம் பெறார். வக்ரம் பெறப்ப 2ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி வக்ரம் பெறப்ப பேச்சு மாற்றி பேசிடுவீங்க. இதை சொல்லணும்னு நினைப்பீங்க, அது மாற்றி சொல்லிவிடுவீங்க. இதை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க, டபக்குன்னு சொல்லிடுவீங்க. ஒரு குடிகாரரை போல் உங்கள் பேச்சு வந்துடும். அதனால தான் பேச்சற்ற செயலாள்கிட்ட. ஏன்னா அந்த புதன் 5-7 அன்று அவர் அஸ்தங்கதமும் ஆகிறார். அஸ்தங்கதம் ஆகிறப்ப பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட பகை விரோதம் வர்ற மாதிரி உங்களுடைய பேச்சு இருந்துடும். அதனால தான் பேச்சை தவிர்க்கணும். பேச்சற்ற செயலால் பேச்சே இருக்கக்கூடாது.
ரொம்ப அதான் 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒத்த வார்த்தை பேசிட்டு நிப்பாட்டணும். இந்த புதனும் 7/7/2026 அன்று திரும்ப அவர் வக்ரகதியில் பயணித்து கொண்டிருந்தவர் மீண்டும் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு வருவார். அப்போ திரும்ப ஆட்சியாக வருகிறார். அதிர்ஷ்டம் கொட்டும். ஏன்னா உச்ச பலனை கொடுக்குற மாதிரி. ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலன். சூரியனும் அங்கே இருக்கார் இல்லையா, உங்கள் வித்தை திறமை மூலயமா அந்த நிபுணத்துவம் வெளிப்படும். எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இன்னைய புதிய டெக்னாலஜி வித்தியாசமான ஆளாக மாறிட்டான், வேற ஆளாக இருக்கான்னு தோணும். அதனால் பேச்சே இல்லாமல் செயலோடு செய்யுங்க, அது எல்லாம் கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்த்தது மட்டுமல்ல, நினைக்காத நன்மைகள், எதிர்பாராத பெரிய அபரிமிதமான நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இந்த லக்னத்தில் உள்ள செவ்வாய், 2ல் உள்ள சூரியன் உங்களை கெடுத்துடக்கூடாது. சூழல் டாமினேட் பண்ணும். உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டீங்கன்னா மன நிம்மதி போயிடும். பேச்சு திமிரா பேசுனீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்குவீங்க. ஜாக்கிரதை. அபரிமிதமான லாபத்தையும் வித்தியாசமான நூதன கிரியேட்டிவா ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி ராகுவும் சூப்பராக நல்லது பண்ணுவார். அதனால தான் எல்லாம் வரும் நேரம்ட்ட நல்ல மெடிடேட் பண்ணிட்டா தான் அது கிடைக்கும். 17/7/2026 வரைக்கும் அந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். அது ஆபத்து தான். கவனமாக இல்லைன்னா மம்பு. என்னதான் உங்களுக்கு திறமை இருக்கட்டும், வித்தை இருக்கட்டும், பெரியவங்க தான், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்கள் சம்பாதிக்கிறதால, நீங்கள் வேலை பார்க்குறதால மேலே உள்ள அதிகாரியை இல்லை தந்தை போன்று உள்ளவர்களை, அரசியல்வாதிகளை, ஊர் பெரிய மனுஷனை பகைச்சிக்கிட்டீங்கன்னா, திமிரா பேசுனீங்கன்னா அது ஆபத்தை விளைவிக்கும். அதனால தான் பேச்சற்ற செயலாண்டிருக்கேன். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க. தேவையற்ற ஆராய்ச்சியும் போகும், உணர்ச்சி வசப்படுறதும் கட்டாயிடும். அப்புறம் எங்கே திமிரா பேச முடியும், ஆணவமாக பேச முடியும்? எல்லாம் அவன் அருள்ங்கிறப்ப அடக்கி வாசிக்கக்கூடிய தன்மை வரும். ஆனால் 17/7 வரைக்குமே கொஞ்சம் டேஞ்சர் தான், கவனம் தேவை. 5/7க்கு அப்புறம் இந்த சுக்கிரன் 4ஆம் இடம் வர்றது சிறப்பு. இருந்தாலும் சுக ரீதியாக கவனம் தேவை. ஏன்னா கேதுவோட இணைகிறார், ராகுவும் இருக்கிறார். புதிய சூழல், புதிய வாய்ப்புகள், புதிய கெட்ட நீச்ச தொடர்புகள் இப்படிலாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க. நல்ல தசாபுத்தியாக இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி வெளியில் பாப்புலராக இருப்பீங்க, வீட்டில் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா சுகத்தை கெடுத்துக்குவீங்க, வீட்டில் நிம்மதி போயிடும், பார்ட்னர்கிட்ட பிரச்சனை வந்துடும். கெட்ட நீச்ச தொடர்புகள் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் உடம்பும் கெடும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதியாகவும் போகிறான்ல. தேவையற்ற வியாதிகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. நான் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்கும். இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா தான் மாட்டுவீங்க. இது ஏதோ ஒரு மெடிடேட் பண்ணிட்டு சொல்கிற, நம்மளும் மெடிடேட் பண்ண சொல்கிற, அதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வரப்போ டான்னு உள்ள, ஏன்னா வெளியில் இருக்கிற ஆள் லூஸு தான், உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார். அவர் அழகாக உங்களை வழி நடத்துவார். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.